டேய், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருக்கடா. கவலைப்படாதம்மா, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அப்பாவை காப்பாத்தி உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்து. உங்களதான்ப்பா நான் மலை போல நம்பி இருக்கேன். எப்படியாவது உங்க அப்பாவை வீட்டு கூட்டிட்டு வந்துருங்க. அத்தை இங்க பாருங்க, நாங்க அவரை கூட்டிட்டு வர மாதிரி இருக்காது. மாமாவே எங்களோட கைய புடிச்சு கூட்டிட்டு வர அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாமாவை ரெடி பண்ணி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறோம். பாலா, அத்தையும் அண்ணியும் கேண்டீனுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிடவே. ஆமா பாலா, செல்வி சொல்ற மாதிரி அவங்களை கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க. அத்தை வாங்க. வேண்டாம் வேண்டாம்டா, பசிக்கல. சாப்பிடுமா, சொன்ன கேளுமா. சாப்பிடாம இருந்து லோ பிபி ஆயிட போகுது. அப்புறம் மயக்கம் போட்டுட்டேன்னா உன்னையும் பாக்கணுமா. வாமா, வாங்க வா போங்கம்மா. வாமா. வேலு வா போலாம். அப்பா, நீங்க இங்க இருந்தா உங்களை வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத சண்டை தான் வரும். அதுதான் நாங்க எல்லாருமே இருக்கோம்ல. நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? பேசாம அம்மாவை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. காலையில வந்து பாருங்க. இல்லம்மா, இங்க உனக்கு ஒத்தாசையா. அப்பா, அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல. அப்புறம் நீங்க சரியா தூங்கலனா உங்க உடம்புல சுகர் ஏறிடும். நீங்க போய் நல்லா தூங்கிட்டு காலையில வாங்க. சரிம்மா. இங்க பாருமா, கண்டதையும் போட்டு மனசுல குழப்பிக்காம போய் நல்லா தூங்கு, சரியா? செல்வி, நாங்க கிளம்புறோம். சரிப்பா. மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுமா. செல்வி, எது வந்தாலும் போன் பண்ணுமா. சரிப்பா, நீங்க கிளம்புங்க. போயிட்டு வாமா. செல்வி, செல்வி, கிளாஸுக்கு போன நேரமாச்சுங்க. தோ முடிஞ்சது வேலு. ஒரு 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். வேமா வாங்க. மாப்பிள்ள, முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க. செல்வி அதுக்குள்ள ரெடி ஆயிடுவா. ஏய், மாப்பிளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேங்க. அத்தா அத்தா வேணாம் அத்தா, நீங்க சாப்பிடுங்க. இப்ப எனக்கு பசி இல்ல, காஃபி மட்டும் ஒரு கிளாஸ் கொடுங்க. சரிங்க மாப்ள. நீ உட்காருமா, நான் எல்லாருக்கும் பரிமாறேன். நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஏய், உனக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு, நான் எடுத்துட்டு வரேன். என்னம்மா? மாப்பிள்ள, அப்பா அப்படி இருக்காரு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாமா. டாக்டர்ஸ் ஒரு 3 நாள் பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரி மாமா. அம்மா. போதுமா? வேலு, யாரோ கூப்பிடுறாங்க பாருங்களேன். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, என்னம்மா? அம்மா தாயே. அம்மா, நான் போய் என்ன இதுன்னு பாத்துட்டு வரேன். அம்மா. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா தாயே? போங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, வயசானவங்க எதுக்குமா இந்த வெயில்ல போட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? மலையில இருக்கிறவ சொல்லி அனுப்புவா. தூது சொல்ற நாம எதுக்கு தம்பி கவலைப்படணும்? மா, இதுல தண்ணி இருக்கு, இதுல மோர் இருக்கு. உங்க தாகத்துக்கு எது வேணுமோ அது நீங்க குடிங்க. பசிச்சா வீட்டுக்கு வந்து சாப்பிட கூட செய்யுங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்ன பாக்குறேன்னா, நான் யாருன்னு தெரியுமா? இத்தனை வீடு இங்க இருக்க நான் ஏன் உன் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? தெரியலையே.
உன் பொண்ணுக்கு ஒரு குறையும் வராது. அந்த மலைன்னு ஒரு தாய் காப்பாத்துவா. தாகம்னு வீடு தேடி வந்தவளுக்கு மோர் கொடுத்து உபசரிக்கிறா. நீயே கஷ்டத்துல இருக்கிறப்ப சாப்பிட அக்கறையா கூப்பிடுற. இது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? உன் பொண்டாட்டி நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காப்பா. மா, நீங்க யாரு? எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஐயா, நான் குறி சொல்றவ. ஊர் ஊரா போய் அந்த தாய் என்ன சொல்றாளோ அத சொல்லிட்டு போறதுதான் என் வேலை. அந்த வேலையை தான்ப்பா செய்ய வந்திருக்கேன். மா, என்னம்மா சொல்லணும்? யார் சொல்லிவிட்டா? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. அந்த ஜக்கம்மா உங்ககிட்ட ஒரு உத்தரவை சொல்லியிருக்கா. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேம்மா, அதுக்கு தானே வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் ஒரு பெரிய உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமையில இருக்கீங்க. நீங்க அந்த உயிரை காப்பாத்துவீங்களா இல்லையாங்கிறத அந்த விதி தான் முடிவு செய்யும். மா, என்னம்மா என்ன சொல்றீங்க? வாழ வேண்டிய உயிரா? வாழ வேண்டிய உயிர் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. இததான் அந்த தாய் உங்ககிட்ட சொல்ல சொன்னா. மா, யாருமா சொல்ல சொன்னா? எங்களுக்கு ஒன்றும் புரியலையேம்மா. ஏங்க செல்வி, ஒருவேளை அப்பா உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்ல வந்திருப்பாங்களோ? இதை செய்யறதுக்காக தான் அந்த அம்மா என்னை அனுப்பி வச்சா. வேலை முடிஞ்சது, நான் கிளம்பட்டுமா? ஆமா. என்னம்மா எதுவும் சாப்பிடாம போறீங்க? தண்ணி கேட்டதுக்கே மோர் குடுக்கற அந்த நல்ல மனசுக்கு கல்யாண சாப்பாடே காத்துக்கிட்டு இருக்கு. மா, நீங்க சொல்றது இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல. கூடிய சீக்கிரம் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். அந்த அம்மனே உங்களுக்கு புரிய வைப்பா. நீங்க மாங்காட்டுக்கும் திருவேற்காடுக்கும் போயிட்டு வாங்க. வரேன். மா, செல்வி, கிளாஸ் எப்படி போச்சு? போச்சு வேலு. என்னங்க ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல வேலு. காலையில அந்த குறி சொல்ற அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்கல்ல, அதுல இருந்தே மனசு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு வேலு. அட விடுங்க செல்வி, குறி சொல்றவங்க அப்படித்தான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அதவே யோசிச்சுட்டு இருப்பீங்களா? ஆனா எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணல வேலு. அவங்க சொன்னது ஏதோ நடக்குமோன்னு தான் எனக்கு தோணுது.